ஹாய், ஹலோ, வணக்கம் விவசாய சொந்தங்களே, நண்பர்களே, தோழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்கள். அப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக பட்டாசு வெடித்து பாதுகாப்பாக சேஃபாக இருங்க. உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்கிறதில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்றைக்கி இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு எனக்கு. தீபாவளி அதுமா இன்றைக்கி கொஞ்சம் காய் பறித்தேன், ஆனால் ஆள் யாருமே வரல, ஒண்டியாக தான் பறித்தேன். அப்புறம் தீபாவளி அதுமா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முருங்கை மரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தீபாவளி, எல்லாரும் எப்படி தீபாவளியை கொண்டாடினீங்க அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், சந்தோஷப்பட்டுக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடு அப்படின்ட்டு ஒரு புது ரகம் பார்த்துக்கோங்க. இந்த ரகம் இந்த வருஷம் தொடக்கத்தில் நான் தெரிஞ்ச நண்பர் மூலமாக பிப்ரவரி மாதம் ஒரே ஒரு குச்சி தந்தாங்க. அந்த குச்சி என்ன சைஸில் வச்சேன் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இந்த சைஸில் தான் குச்சி தந்தாங்க. இந்த இருக்குங்களா, இதுதான் அந்த குச்சி தந்த சைஸு. இவ்வளோ லென்த்தில் தான் ஒரு 2 ஜான் வளர்த்தியில் தான் கொடுத்தாங்க. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் 20. அது என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சைஸில் வச்ச குச்சி இவ்வளோ அழகாக நல்லா நம்மளுக்கு 8 மாதத்தில் நல்ல ஒரு சைஸாக வந்துருச்சு. இந்த ரகம் தான் ஸ்பீடு. அதுக்கேற்ற ஸ்பீடு இருக்குது, உண்மையாகவே அந்த ஸ்பீடு இருக்குது. ஆனால் நான் இந்த ஒரு குச்சி தான் வச்சுருக்கறனால உங்களுக்கு நிறையா மரங்கள் இல்லாதனால ஃபுல்லாக சொல்ல முடியல. இது சாம்பிளுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இதை இந்த வருஷம் நான் வெட்டி விடும்போச்சில் எடுத்து பதியம் போட்டு அதை மரமாக்கி அதுக்கப்புறமா அது எப்படி காய்க்குது அப்படிங்கிறத பற்றி நான் அப்புறம் போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன் இனி வர்ற டைமில். அதுக்கு முன்னாடி இந்த காய் எந்த ரகத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி, வளையாப்பட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரகத்தில் உள்ள ஒட்டு. இப்போ இந்த காய் ஆண்டிப்பட்டி முருங்கையை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டிப்பட்டியில் இதே மாதிரி தான் நரம்போட்டம் இருக்கும், இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் அந்த காய் மழைக்கு கருப்பாகுது. அது நான் இல்லைன்னு சொல்லலை, இந்த காய் கருப்பாகுது. ஆனால் பிடி நல்லா பிடிக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அதில் பிடிச்ச கொப்புகளோட எண்ணிக்கைகளையும் பாருங்களா. இந்த பாருங்கள், ஒரு கொப்பில் அப்படியே ஃபுல்லாக அடிக்கும். எப்படியும் 30-40 பிரான்ச் அடிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு கொப்பில் எப்படி காய் பறிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், இந்த காஞ்ச கொப்பை பார்த்திங்கன்னா தெரியும். முருங்கைக்காய் பறிக்கிறவங்களுக்கு பறிக்கிறவங்க மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் இந்த காம்பு தான் பார்ப்பாங்க, அது எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி. இதுக்கு மேலே உள்ள கொப்பை பார்த்திங்கனாலும் தெரியும், ஃபுல்லாக காய் தான் காய்க்கும். இது நல்லா காய்க்கும், பிஏ மாதிரி காய்க்குது, அதில் குறை சொல்ல முடியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்படிக்குது. அந்த ஸ்பீடு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பீடு இருக்குது. இப்போ பிஏ ஒரு சீசனுக்கு காய் பறிக்குதுன்னா பறித்ததுக்கப்புறம் கேப் விடும். கேப்புன்னு சொன்னிங்கன்னா ஃபுல்லாக இலெல்லாம் கொட்டி மறுபடி புதுசாக தழுக்க ஆரம்பித்து தழுக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, காய் இருக்கும் போச்சுலேயே புது தழுவு ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த காய் பறித்து முடித்த உடனே மறுபடியும் அதில் மொட்டு வச்சிருது. நம்ம முருங்கையை நல்லா கவனிப்போம். ஒரு சிலர் மருந்தடிக்காமல் உரங்கள் வைக்காமல் இருப்பாங்க, ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் முழுக்க நம்ம கவனிப்பு ஃபுல்லாக முருங்கை மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் முருங்கை மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கிடுவோம். அதனால் இது வரைக்கும் நான் இதில் இலை இல்லாமல் இந்த மரத்தை நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் ஒரு டைம் கூட, நான் வச்சு 8 மாதம் 9 மாதம் ஆகுது, ஆனால் இது வரைக்கும் இதில் ஒரு டைம் கூட இலை இல்லாமல் நான் பார்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் இலை இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் காய் ஒன்று தான் தெரியும். அடுத்த ஆளை மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், மொட்டு காம்பு வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக. இருங்க, நல்லா தெளிவாக உள்ளது ஏதாவது இருந்தால் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மொட்டுக்கள் ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு.
தளிர் மட்டும் வந்துக்கிட்டே தான் இருக்கும், புது தளிர். அந்த தளிர் வந்து வர்றது ஸ்டாப் ஆகவே இல்லை. ஆனால் காய் கருப்பாகுது, அதை நான் சொல்லணும்ல. கண்டிப்பாக காய் வந்து கருக்குது. அந்த நாசிக் முருங்கை மாதிரியோ வேறு முருங்கை மாதிரி இல்லை, காய் கலர் மாறுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து காய் கொப்புக்கு வந்து 3 காய் 4 காய் கண்டிப்பாக பிடிக்குது. ஆனால் அதிகப்படியாக நான் பார்த்தது 2 காய் 3 காய் தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில இது கொப்பில் மட்டும்தான் 4 காய் இறங்கியிருக்கு. ஆனால் 2 காய் 4 காய் பிடிக்குது. மரம் நல்ல விஸ்தாரமாக வளரும், 15 அடி அகலத்துக்கு மேலே விரியுது. இதை பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் இடைவெளி 15 அடி இடைவெளி. ஆனால் அந்த 2 கொப்பும் ஒன்றுக்குள்ள. இது வந்து அந்த மூட்டு பக்கத்தில் போயிடுச்சு. இந்த கொப்பு ஹைட்டை பாருங்கள், தெரியும். 10 13 அடி 14 அடி வருது ஒரு கொப்போட லென்த்து மட்டும். நான் இது வந்து இப்போ டெஸ்டிங்கில் தான் இருக்குது. நான் வந்து இன்னும் அடுத்தால இதிலேருந்து பதியம் போட்டு கொப்புகள் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அது எப்படி காய்க்குது அப்படிங்கிறத பற்றி ஏப்ரல் மேலே கண்டிப்பாக நம்ம வீடியோவில் போட்டு விட்ருவேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, எல்லாரும் சிறப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். நானும் போய் கொண்டாடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள்.